என் மனைவிக்கு வேலை கொடுத்தாரு கர்த்தர். வீட்டுக்கும் சபைக்கும் சேர்த்து 35,000 கட்டணும் மாசத்துக்கு. என் 2 பிள்ளை படிப்புக்கு 16,000 ரூபாய் கட்டணும். இதர செலவுகள் 5-6 ஏறக்குறைய 60,000 ரூபாய் எனக்கு தேவை. 10ஆம் தேதிக்குள்ள தேவை. என் மனைவிக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வந்தாலும் 60,000 ரூபாய் தேவைப்படுது. என் பெட்ரோல் ஆனாலும் மொபைல் ஆனாலும் என்ன தேவையானாலும் எந்த காரியங்கள் தான் கர்த்தர் பார்த்துக்கிறார். அவர் மேல பாரத்தை வைத்து விடு. அவருடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன். நான் நீதிமான் இல்லை, ஆனா நீதிமானுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறேன். கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, நிறைய பிரச்சனைகள் மாறி போகும். நிறைய மாத்திரை வாங்குறீங்க, 2,000 ரூபாய் கிட்ட வாங்குறீங்க. சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, நிறைய கடன் இருக்குது. இன்னும் வட்டி வேற கட்டினுக்கிறீங்க, கடன் வேற கட்டினுக்கிறீங்க, வாடிக்கை கட்ட முடியல. பெட்ரோல் வண்டி ரிப்பேர் ஆச்சு, அதுக்கு பணம் இல்லை கட்டுறதுக்கு. நிறைய ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒட்டி கொண்டு இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு நம்ம சரியா கொடுத்தாருனா தான். பெரிய காரியத்தை கொடுத்துறோம், சின்ன காரியத்தை நம்ம விட்டுறோம். விட்டு பரவாயில்ல. காணிக்க வரும்பொழுது பர்ஸ் இருக்கும், மோட்டாக இருக்கும் பர்ஸ். இப்போ அதை எடுக்கணுமா? அது 20 ரூபாய் இருக்குதோ இல்லையோ தெரியல. எல்லாம் 50 நோட்டா வச்சிருக்கேன். எப்படி கொடுக்குறது? ஜெயக்குமார் பாஸ்டர் என் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரேன். எவ்ரி வாரம் நான் தான் எடுத்துன்னு போயிட்டு வரேன். அவர் 50 ரூபாய் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு வச்சுட்டு நான் பணம் வாங்கணுமான்னு கேட்பேன். நான் தனியாக வந்தாலும் அதே வண்டி தானே, நான் தனியாக வந்தாலும் அதே பெட்ரோல் தானே. உங்களுக்கு சுமந்து வர்றதுனால எனக்கு என்ன நஷ்டமாக போகுது? ஆமாவையா? கொடுங்கள், தேவன் ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழுபடி கொடுப்பார். ஒரு பெண், அவர் பேர் கிளாரா, அவன் கணவன் ஹைகோர்ட்டில் வேலை பண்ணுறான். அந்த பெண் வந்து சொன்னான், அண்ணா எங்கள் வீட்டுக்கு ஒரு கூட்டம் வைக்கணும், ஜெப கூட்டம் வைக்கணும். என்ன பிரச்சனை? என்ன மன பிரச்சனை ஆச்சு. கட்டுகள் உடைக்கப்படணுமா, சாபக்கேடுகள் முறிக்கப்படணுமா, நோய்கள் நீக்கப்படணுமா, உபவாசப்பட்டுக்குவான். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, நாட்டுகள் ஆராதனைக்குவான். ஆனா பண பிரச்சனைக்கு தேவனுக்கு கொடுக்க கத்துவோம். வாக்கு தத்துவத்தின் மகனான ஈசாக்கு கர்த்தத்தை நேராக கேட்டுக்கலாங்க. ஆண்டவரின் ஆசீர்வதிங்க, எங்க அப்பா எவ்வளவு க்ளோஸ் உனக்கு, என் ஆசீர்வாதம் கேட்டுக்கலாம். பஞ்ச காலத்தில் அவனு விதைக்க ஆரம்பிச்சார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை எடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய எல்லா சம்பாத்தியத்திலும் தசம்பாகம் கொடுத்தார். முற்பிதாக்கள் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கும் பொழுது நாம ஏன் கொடுக்க தயங்குறோம்? ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க லேக்கா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காலத்தில் தடையா இருக்கிறீங்க. இன்னைக்குல நாளைக்கு பார்க்கலான்றீங்க, இல்ல அப்போ பாக்குறீங்க, இல்ல நீங்க கர்த்தரை வஞ்சிக்கிறீங்க. நேரடியா சொல்ற கர்த்தருக்கு வஞ்சிக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு என் சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரக்கூடாது? நீங்க வெறும் கையோட வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு ஆசீர்வாதத்துல அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். 500 ரூபாய் கொடுக்குறாரா? இந்த தப்பா நினைக்க வேண்டாம். சந்தர்ப்பம் மறுபடியும் எனக்கு கிடைக்காம போகலாம். சமயம் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை சாத்தியமா சொல்லிட்டு போயிடலாமே. 50 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறோம் கையில். நம்ம அதை கேட்கல. நாம என்ன பண்ண மட்டும் சொல்லணும். வாங்குறிய அது என்ன வசனம் சொல்லுது? கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டதில்லை நீ கொடு. எப்படி வரக்கூடாது தேவ சமத்துக்கு? மொபைல் இல்லாத வரமாட்டேற, செக்ஸ் இல்லாத வரமாட்டேற, ஹவுஸ் இல்லாத வரமாட்டேற, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர, எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ண, காணிக்க மட்டும் மறந்துடுற. கத்தி சொல்ற எல்லாத்தையும் காட்டிலும் காணிக்க முக்கியம். 2 காணிக்கை இருக்குது. துதியின் காணிக்கை, தேவத்துக்கு கொடுக்குற கத்துக்கு சித்தமான துதியின் காணிக்கை பத்தி அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு மாய்மூலம் பட் நம்ம துதியில எவ்வளவு மாய்மூலம் பண்றோம் அது பார்க்கலாம். இப்போ அதுக்கு நேரம் இல்லை. தேவ சமத்துக்கு வரும்பொழுது நீ காணிக்கை கொண்டு வா. எதுக்கு நீ காணிக்கை கொண்டு வரணும்?
நீ விதைக்கிற. எங்க சபையில காணிக்க கொடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன், ஆண்டவரே நான் விதைக்கிறேன்னு சொல்லி கொடு. இன்னைக்கு நீங்க காணிக்க கொடுக்க போறீங்க, எப்படி நம்ம சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் விதைக்கிறேன்னு சொல்லு. அப்ப இந்த விதைக்கு கர்த்தர் மேல மழையை தந்து மலை பூமியை நனைத்து விதையை முளைப்பித்து அப்ப நம்ம விதைச்சாதான் கர்த்தர் விதைக்காத நம்ம பார்க்கணும். என்ன வரலையே, இங்க வரலையே, அங்க வரலையே, இது கிடைக்கணும், அது கிடைக்கும், எங்க கிடைக்கும்? இந்த பெண்ணு ஹைகோர்ட்ல வேலை பண்ணிக்கிற அவங்க ஹஸ்பண்டு, இந்த பெண்ணு எங்கள் வீட்டில் பெயர் வைக்கணும், வீட்டுக்கு போனேன், பெயர் பண்ணணும், பெயர் பண்ண ஒரே அழுவல் இருந்துச்சு. என்னம்மான்னு கேட்டேன். இந்த மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எங்கள்கிட்ட நிற்க மாட்டேங்குது, கடன் 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 வட்டி வீட்டு அது தான் போயிருக்குது. கத்தோடைய பிள்ளைங்க நீங்கள் கடன் வாங்கலாமா, அதுவும் வட்டிக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி சரி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அதுவே உங்கள் ஆசீர்வாதம் சொல்லி கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு. புதுசம் பண்ணாட்டி சபையில் எழுச்சி நிற்கிறாங்க. நாங்கள் ஸ்பெஷல் இது டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரி சொல்லுங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார், கர்த்தர் எங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ கூட சொல்லலை எவ்வளோ வந்துடுது. அன்னைக்கு என்ன என்னுடைய மெசேஜ், அனன்யா சபையாரை பற்றி பேசியிருக்கேன். இவங்க கரெக்டா முன்னாடி சொல்லிக்கணும் சாட்சியா. அந்த அனன்யா சபையார் மெசேஜ் முடிச்ச பிறகுதான் இவங்க எழுதுறாங்க. சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா, கொஞ்சம் பணத்தை கொடுத்துருவா, காணிக்க கொடுக்கணும்னா கொண்டு வான்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஒரு காணிக்க கொண்டு வந்து கையில தான் கொண்டு வந்து காணிக்க கொடுத்துச்சு. நான் பார்க்கலாமான்ட்டு எப்பவுமே காணிக்க கஷ்டமாக பார்க்க மாட்டேன், பிள்ளைங்க தான் எழுதி வைப்பாங்க. பார்க்கலாமா, ஏன்னா சந்தோஷம் ஆச்சு, இல்லாதவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். 3000 ரூபாய் இருந்துச்சு. நினைச்சேன் 30,000 ரூபாய் கர்த்தர் கொடுத்துருப்பாருன்னு நினைச்சேன். 12 லட்சத்தை கொடுத்துருக்காரு. நான் எடுத்த மெசேஜுக்கும் இவங்க கொண்டு வந்து காணிக்க கரெக்டா மேட்சிங் ஆகுதா பாருங்க. 1,20,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல அப்பதான் கேட்டேன் எவ்வளவுமா வந்துச்சுன்னா 12 லட்சம் நான். கர்த்தரை வஞ்சிக்கலாமா? அனன்யா சபையார் வஞ்சிக்கிறதுனால என்ன ஆனாங்க? இன்னைக்கு தான் இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறேங்க, ரொம்ப சந்தோஷமா நான் எடுத்துக்கிறேன். நீ எனக்கு கொடுக்கல, கர்த்தர் கொடுத்துருக்குற, கர்த்தர் பார்த்துவான்னு சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். 12 லட்சம். அந்த 12 லட்சம் நிற்கல அவங்கக்கிட்ட. இன்னைக்கு 2 பேரும் உயிரோடு இருங்க. தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. தேவனை வஞ்சிக்காதீங்க. உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்று சொல்லுங்க. நான் ஜெயக்குமார் பாஸ்டருக்கு வரும்போதே சொல்லி போகும்போது சொல்லி போறேன், உண்மை பேச கற்றுக்கலாம். சின்ன காரியம் உண்மை பேசலாம், பெரிய காரியம் உண்மை பேசலாம். அது என்ன மாற்றமே இருக்காது. ஒரு பொய்க்கு 10 பொய் நம்ம சேகரிக்கிறோம். ஒரு உண்மைக்கு எப்பவும் உண்மைதான். அவனும் தற்கொலை பண்ணி செத்துட்டான், நம்ம தற்கொலை பண்ணி செத்துட்டு இந்த 12 லட்சமும் யாருக்கு போச்சுன்னு தெரியல. ஒரு குழந்தை அனாதையா நிற்கிறாங்க. தேவனை வஞ்சிக்கலாமா? தேவனை ஏமாற்றலாமா? ஒளிகாரன் நீங்க ஏமாற்றலாம், விசுவாசிகளை ஏமாற்றலாம், ஆனா கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அவர் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறவர், நம்மை கண்ணோக்கமாய் இருக்கிறவர், பூமியை சுற்றி உலாவுற தேவனுடைய கண்களை உடையவர். அவரை நம்ம எந்த காரியத்தில் வஞ்சிக்கப்படாது. கொடுக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கிறது. அது ஒரு அற்ப சொற்பமா இல்லை. அவன் தன் மனதிலே நியமித்தபடியே விசனமாயம் அல்ல. நம்ம எப்படி எல்லாம் சந்தோஷமா கொடுக்குறோமா? இல்லைங்க. என் மனைவி கிட்டத்தட்ட 1 வருஷம் தசமாக கொடுக்கல. தன் வீட்டை சொந்த வீட்டை நடத்த தெரியாத சபையை அப்படி நடத்துவான். நான் எங்க முதல்ல போதிக்கணும்? இந்த வசனத்தை தப்பா எடுத்துக்கிறாங்க நிறைய ஜனங்கள். சொந்த குடும்பத்தை நடத்த சபையை நடத்துறோம், என் வீட்டில் எனக்கு நகை வாங்கி கொடு, எல்லாம் ஆஸ்திரேலியா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடு, இதெல்லாம் வாங்கி கொடு, இது வாங்கி கொடுத்தா தான் நீ சபை. அப்படியே அர்த்தம் இல்லை. சபையை எப்படி நடத்தி சத்தியத்தில் நடத்தி அதே சத்தியத்தை முதல்ல எங்க நடத்தணும்? குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். என் மனைவிக்கு சொன்னேன், நடு ரோட்டில் நிற்குவ, பெட்ரோல் இல்லாத நிற்குவ, பஞ்சர் ஆகி நிற்குவ, பாக்கெட்டில் பணம் இல்லாத நிற்குவ, எவ்வளோ கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புவேன். ஏன் நான் கத்தருக்கு கொடுத்ததால தெரிஞ்சு பிடிச்சிக்கணும். நடு ரோட்டில் நின்னாங்க. பஞ்சர் ஆகிட்டு, பஞ்சர் போட்டதுக்கு காசு இல்லை. 20 ரூபாய். அப்போ இந்த பஞ்சர் தானே டியூப்
20 ரூபாய் 30 ரூபாய் இல்லை. அவங்க உணர்ந்துட்டாங்க. அவங்க மனக்கண்ணு திறக்கப்பட்டது. கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கத்திற்கு கூட்டின வந்த பேமெண்ட் வந்து அன்னைக்கு காலையிலேயே கொடுத்துருவாங்க. இந்த காசு நான் வச்சுக்க கூடாது, முதல்ல நீங்க வச்சுக்கணும். கொடுத்து பாருங்க. கத்திற்கும் பலத்தை கொடுக்கணும், கத்திற்கும் நேரத்தை கொடுக்கணும். 11 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் 10:45 ஸ்டார்ட் பண்ண? யாரும் வானான்றாங்களா? தேவ சமத்துக்கு வரணும் வந்துட்டோம். எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்கணும் தேவ சமத்துக்கு? ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் கொடுக்கணும். இவர் 2 மணி தான் நேரம். இன்னும் 6 வரை எடுக்கலாமே. இவரை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா 2 வரைக்கும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதை வரை 2 வரை பண்ணிட்டாங்க. இல்லை, 2.5 மணி நேரம் தேவனுக்கு கொடுத்துப்பார். நல்லா ஆடு பாடு துதி சோத்திரம் பண்ணி நல்ல சத்தியம் நல்ல மெசேஜ் கூட எல்லா பிள்ளைக்கும் ஜெபம் பண்ணி 2 மணி நேரம் போதுமானது. முதல் கத்தத்தான்னு சொன்னது நீ கொடுத்துப்பார், நீ கொடுக்காதுனா தான் கஷ்டமா இருக்கு. ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தார். அவர் ராஜா. அவர் விசுவாசியா இருக்கும்போது நான் சத்தியத்தை சொன்னேன். அவர் இன்னைக்கு ஊழியக்காரர். ஆமேன் போமேன் தான் சொல்லுவார். எங்கள் வீட்டு கொஞ்சம் பண்ணிட்டு நீ லீஸ் வீட்டுக்கு போறேன்ட்டார். நான் ஆசிரிச்சிட்டு சும்மா என் சிட்டி ஒரு கம்மி 580. எந்த பேங்க் பேலன்ஸும் இல்லை, மைனஸில் தான் போயிடுது. இவங்க சொல்கிறார் எனக்கு லீஸ் வீட்டுக்கு போவேன். ஆபிரகாம் நகைத்தது போல, சாரா உள்ளத்தில் நகைத்தது போல நானும் நகைத்தேன். கேலி கிண்டல என் மனைவிட்ட பேசுவேன். என் அப்பா லீஸ் வீட்டு கொடுக்குறாங்க. ஆனாலும் ராத்திரி பயம் வந்தது. உட்காந்து அதுக்காக செப்பிட்டேன். 2 வருஷம் அதுக்காக செப்பிச்சேன். பாருங்க, ஃபோன் கால் பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கிக்கிறேன். நான் சிரிச்சேன். எந்த சிபில் கூட இல்லை, பேங்க் ஒன்றும் கிடையாது. எத்தனை லட்சம் வேணுமோ வாங்க. உடனே ஒத்துக்கணும். சும்மா தமாசுக்கு பேசினேன். கொடுறான்னு சொன்னேன். 10 நிமிஷத்துல பேங்க்ல கிரெடிட் ஆயிடுச்சு காசு. என் ஒய்ஃப் சொல்றாங்க, ஐயோ சும்மா இருக்கும், நீ நேரம் போ கார்டு எடுத்துன்னு போ 50,000 ரூபாய் எடுத்துன்னு வந்து ஃபர்ஸ்ட். அவர் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. நானும் பண்ண 1 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வந்து போனேன். அவர் இல்லாததை இருக்கிறவர் அழைக்கிறது. சுதந்திரம் கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி கர்த்தர் நமக்கு கொடுப்பார். என்ன வரைக்கும் அந்த காரியங்களை நான் வாங்கினேன், எல்லாத்தையும் இஎம்ஐயும் கட்டினேன், எல்லாம் கடமை கட்டினேன். கடன் இல்லை. நாங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக, நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கொடுத்து பாருங்க. பக்கத்து வீட்டில் கொடுத்து பாருங்க. ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க. தனக்குத்தானே வச்சுக்காதீங்க. கொஞ்சம் ஏழைகளுக்கும் கொடுத்து பாருங்க. தேவ சமூகத்தில் தான் கையை சுருக்கிக்காதீங்க. கையை தாராளமாக நீட்டணும். உன் ஆசீர்வதிக்க கூடாதபடி கை குறிக்க போகவில்லை. உன் ஜெபத்தை கேட்க கூடாதபடி செவிகள் மந்தமாக்கவில்லை. உன் பாவங்கள் என்ன பாவம்? நாம தேவனுக்கு கொடுக்கல, கொடுக்காதுக்கிறதே பாவம். அது ஊழியக்காரன் கொடுத்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பேண்ட், என்ன ஷர்ட்டு, பாஸ்டர் கொடுத்துட்டேன். காணிக்க என்ன சொல்றேன்? பாஸ்டர் காணிக்க கொடுத்துட்டேன். பாஸ்டர் காணிக்க கொடுத்துட்டேன். சமாதானம் ஆசீர்வாதமாக இருக்கலாம். கொடுத்து பாருங்க. கொடுத்துட்டாங்க ஒரு ஆசீர்வாதம். கொடுக்காதனால நமக்கு தரிசனம் வருது, சாபக்கேடு வருது. அவர்கள் அனனியா சப்பிரால் மெசேஜை கேட்டோம். இருந்தாங்க. நம்ம கேட்காதுன்னா பரவாயில்ல, ஏதோ நம்ம கேட்கல பண்ணிட்டோம்னா கேட்டாங்க. சத்தியத்தை கேட்டாங்க. எழுந்து நின்று சாட்சிகளை சொல்லி இவ்வளோதான் வந்து 3000 கொடுத்தாங்க. அதனால சாபம் அவங்களை பற்றி கொண்டது. 8-9 வருஷம் அப்படித்தான் சொல்லுது. மத்தியா 3-9 அப்படித்தான் சொல்லுது. அப்படி நீங்க தேவனை வஞ்சித்தா என்ன வரும் உங்களுக்கு? நான் அதை பத்தி பேச வரல, வெறும் ஆசீர்வாதத்தை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? யாரு? நாம இல்லைங்க. நாம சந்திக்கப்பட்டவங்களே நாம கொடுத்துருவோம். நாம தேவனை வஞ்சிக்கிறவர் அல்ல. ஆமென். ஒரு மணி நேரம் கொடுத்துருக்கியா? ஆமென். நாங்க தேவனுக்கு கொடுத்துருங்க. தேவனை நாங்க வஞ்சிக்கிறவங்க இல்ல. நாங்க தேவனை ஏமாத்துறவங்க அல்ல. நாங்க தேவனுக்கு கொடுக்கறதுனால ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் எங்க தலைமையில இருக்கிறது. 26 வருஷத்து மாமா என்னை நடத்துற கர்த்தர் உங்களுடைய நடத்த வல்லவராயிருக்கிறார். அது மக்களுக்கு என்ன பாஸ்டர் நீங்க பிளாட்ல இருக்கீங்க, என்ன பாஸ்டர் இன்னும் லாவிஷா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, தேவனுடைய சமாதானப்பா, அதுதான் எங்களை நடத்துது. ஆகாத்து அப்பத்துக்கு அழிந்திருக்கிற அது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது.
எந்த அப்பத்து கலந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. தேவனுக்கு நம்ம கொடுக்குறது, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்படுத்துறதுனால, தேவன் காரியங்கள் சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யறதுனால ஆசீர்வாதம் எங்கள் பின்னால். நம்ம ஆசீர்வாதத்தை பின்னால் வரக்கூடாது, ஆசீர்வாதம் நம்ம பின்னால் வரணும். நம்ம நோக்கி போக வேண்டிய ஒரே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து தான். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நீங்க தேவன் நோக்கி பாருங்க. 34,000 ரூபாய் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும். 8,300 ரூபாய் புக்ஸ் கட்டணும். அது ஒரே நேரத்தில் கட்டணும். ஸ்கூல்ல கூட 2-3 நாள் டைம் கொடுக்குறேன். என் பொண்ணு எனக்கு டைம்ல கொடுத்தாங்க. இல்லை கட்டி நெல் இன்னைக்கே கட்ட பசங்களாம் கட்டி நான் கட்டணும். கத்தரை நோக்கி பார்க்கணும். அன்னைக்கு காலையில் 40,000 சேஞ்சை போய் கட்டிப்பாங்க. எங்கே வந்துச்சு? எங்க வருமானம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. எனக்கு எந்த வருமானம் இல்லை. எந்த ஊருக்கு காணிக்கை எடுத்துட்டு தசம்பாக்கு எடுக்கிறது. ஆந்திரிலேருந்து வரமா எனக்கு தசம்பாக்கு அனுப்புறாங்க. பாஸ்டர் இது உனக்கு, நீ சபையில் எடுத்துக்க நான் கேள்விப்பட்டேன். பாருங்க இன்னும் அவங்க மூச்சை நான் பார்க்கல, என் மூச்சை அவங்க பார்க்கல. அவங்க பொண்ணு MBBS படிச்சிருந்துருக்கு. அந்த ப்ரேயர்கள் ரிக்வஸ்ட் எல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. இன்னொரு பெண் வருது, ஐயா இது உனக்கு, எதுவும் எடுக்க மாட்டேன், இது உனக்கு அப்படின்னு வச்சு அப்படிவாங்க. கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதம் மீது ஆசீர்வாதம் ஒரு லெவலுக்கு இல்லை. அமைக்கி குளிந்து அமைக்கி குலுக்கி சரிந்து விடப்படி கொடுப்பாங்க. வேணுமாந்து நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. எவ்வளவு தைரியம் இந்த வசனத்தை கொடுக்குறாங்க. வேணுமாந்து நீ டெஸ்ட் பண்ணி பாரு. நம்ம டெஸ்ட் பண்ணதுக்குமா டெஸ்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரோசின் அம்மா ஸ்கூலில் வேலை பண்ணாங்க. 1,500 ரூபாய் கொண்டாடுங்க. பாஸ்டர் எனக்கு நிறைய கடந்தது. அடுத்துக்கும் நீ கொண்டு வந்துட்டு 1,500 ரூபாய்க்கு என்ன கனெக்ஷனு? இதை நான் கொடுத்தனா என் கருத்தை தீர்க்குவார். அந்த இடத்துல வந்து கருத்தை தீர்க்குவார். கத்திற்கு கொடுக்கணும்னு வா கொடுத்துரு. கத்திர ஆசிரியர் எவ்வளோ கடன் கொடுக்கணும்? 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். சரி நீ கத்திற்கு ஒப்புக்கொடு. அந்த உனக்கு கொடுத்துருக்குறேன், கொடுக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஜோம் பண்ணோம். அடுத்த மாதம் அந்த அம்மா 1 லட்சம் ரூபாய் கடத்தி தீர்த்துட்டான். அதோட சபையை விட்டுட்டு போயிட்டாங்க. எதுக்காக சபைக்கு வராங்க? தேவைகளுக்காக. எதுக்காக பாஸ் மீட்டிங் போகிறோம்? தேவைகளுக்காக. ஒரு சிலரை சொல்கிறேன். எதுக்காக நம்ம அங்கே போகிறோம்? தேவைகளுக்காக. தேவையே இல்லைன்னு ஒன்றுமே கொடுக்கல நம்ம போவோமா? போக மாட்டோம். வெறும் கையில் காக்கா ஓட்டினா கூட காக்கா கூட வராது. கொடுங்க, வஞ்சிக்காதீங்க, தேவனை ஏமாத்தாதீங்க. கொடுங்க. நீங்க கொடுத்தா தான் ஊழியம் நடக்கும். நீங்க கொடுத்தா தான் ஊழியக்காரன். தண்டிலே சேவக பண்ணுகிறவன் அதனால அவனுக்கு விளைப்பும் ஆகும். நீங்க கொடுக்கலன்னா ஊழியக்காரன் எப்படி இருப்பாரு? ஊழியக்காரன் நம்மளே கையை சுருக்கிக்கினா விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? நாம எப்படியா இருக்கணுமா? விசுவாசிகளுக்கு உதார குணம். எக்ஸாம்பிள் இருக்கணும். 15 ரூபாய் காணிக்கிறது சொல்லிருந்தது. 15 ரூபாய் காணிக்க ஒரு நாள் உபவாசம் கொடுக்குறேன். நான் எடுத்து பார்த்தேன். பிள்ளைய கேட்டேன், அது கிடைக்கிறது பிள்ளை என்னம்மா 15 ரூபாய் கொண்டு வந்துருக்கேன். யார் போட்டுருந்தாங்க 5 ரூபான்னு நான் கேட்டேன். எவ்வளவு காணிக்க வந்துக்குது? 15. நான் கேட்டேன் 5 ரூபாய் யார் போட்டுருந்து? அவ்வளோ 10 ரூபாய் நான் தான் போட்டேன். MSc படிச்ச பிள்ளை அந்த படிச்சு அங்கிள் நான் தான் வேலை இல்லை. யாருமே போட்டு கற்றுக் கொடுங்க. கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுங்க. உடனே தசம்பாவத்தை எதிர்பார்க்காதுங்க. காணிக்க கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்படும்போது தானா தசம்பா வரும். நம்ம நேரடியாக உழைக்கிற எங்க அடிக்கிறோம்னாக்கா தசம்பா பார்க்கறது தான் அடிக்கணும். வந்து அச்சல சாப்பாடு தான் அடிக்கணும். உடனே இப்போ திருமணம் கொடுக்க முடியாது. மாதவன் இந்து பையனை கூட்டிட்டு வந்தாங்க ஜெபிக்கிறதுக்கு. நாங்க ஜெபிச்சவனுக்கு அவங்க பக்கத்துல இருக்கிற மாமியார் ஒரு 100 ரூபாய் கொடுத்து அவங்க கூட அப்பாசிட்ட கொடுத்தாங்க. அவங்க வாங்கின அந்த காசை வாங்கிட்டு ஜெபம் பண்ண அவன் என் கையை விட மாட்டான். ஜெபம் பண்ணி கையை கட்டியா பிடிச்சிருக்கான். இழுக்கிற வர மாட்டேங்குது. ஓ மத்தியில் நோட்டு இருக்குது. அவனும் பிடிச்சிருக்கான், நானும் பிடிச்சிருக்கேன். சரி அந்த நோட்டை எடுத்துட்டேன். ஏன்னா வாழைப்பழமும் தேங்காயும் டெம்பிள் கொண்டு போய் ஒரு சில பேருக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இவனை நினைச்சா இந்த காணிக்க கொடுத்தா அவர் ரிட்டர்ன் கொடுத்துருவாரு என்று. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நாம சொல்லிக் கொடுக்கணுங்க. நாம சொல்லிக் கொடுக்கும்போது நாம எப்படி இருக்கணும்? அதன்படி செய்கிறவங்க இருக்கணுங்க. பிராக்டிஸ் அண்ட் ப்ரீச்சிங். நாம பிராக்டிஸ் பண்ணாதான் ப்ரீச் பண்ணாங்க. நாம செய்யாதது இன்னொன்னு செய்ய சொல்லக்கூடாது. அதனால கொடுத்தாத ஜனங்களை உட்காந்து 10 ரூபாய் கொடுக்குறீங்க, 20 ரூபாய் கொடுக்குறீங்க, அவங்க ஆசீர்வாதத்துக்காக கொடுக்குறீங்க. சில ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஜெபிச்சா கையில கொடுத்துக்குவாங்க.
ஆசீர்வதிக்கப்பட்ட தானம் ஓடி வருவாங்க சபைக்கு. அவங்க கொடுப்பாங்க. சபை நீங்க வர சரி, நிறைய சபைகள் வாடிக்கைகளை கொடுக்கறதுக்கு நிறைய ஊழியக்காரர், ஏழ்மையான ஒரு ஊழியக்காரர், பேரை சொல்ல விரும்பல, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஊழியக்காரன், மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறியா? நான் கேட்ட 1 மாசம் கொடுக்கணுமா இல்லை லைஃப் லாங் கொடுக்கணுமா? யோசிக்கிறான் அவன். என்ன பண்றது? 1 மாசம் கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு. லைஃப் லாங் கொடுக்கணும்னா கத்தர் கொடுப்பாரு. 1 மாசம் கொடுக்கணும், நான் கொடுக்குறேன். எது உனக்கு பிரயோஜனமா? ஊழியக்காரங்க கெஞ்சி பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துச்சு. காரணம் என்னன்னா, ஊழியக்காரங்க கத்தருக்கு கொடுக்காதனால தரித்திரத்தில் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க கொடுத்து பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஊழியக்காரங்க உதாரண குணமாயிருங்க, உறவுகளாயிருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எங்க சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் கத்தர் ஊழியக்காரங்க வச்சிருக்கு. கொடுங்கள் கொடுக்கப்படும், ஆளுங்கள் அளக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு அவர் அளவில்லாமல் தேவனுக்கு கொடு. நாம் தேவனுக்கு கொடுங்க. எதை கொடுக்குறியோ கர்த்தர் அதை 100 மடங்கு 1000 மடங்கு ஆசிரியத்தை கொடுப்பார். கொடுக்கறதுனால தான் தேர்தலும் நம்மை பிடித்து கொண்டிருக்குது. ஒருவேளை நீங்கள் கொடுக்குற பிள்ளைகளாக இருந்தால் கொடுக்கறதுக்கு இன்னும் அதிகமாக கொடுங்க. ஒருவேளை கொடுக்காத இருந்தாக்கா நீங்கள் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் தரித்திரம் நீங்க, வேதனை நீங்க, பிரச்சனை நீங்க, பொல்லாப்பு நீங்க, நீங்கள் எல்லாத்தையும் சுகித்து இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார்.